Hi students, welcome to Mayil Academy. Tamil Nadu Medical Counselling round 1 allotment வந்துருச்சு. இதில் இந்த வீடியோவில் நம்ம private and private universitiesல இருக்கிற சீட்ஸ்க்கான allocation analysis பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை சீட் இருக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இந்த ரவுண்ட் 1க்கு எத்தனை சீட் வந்திருக்குது, இதே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எத்தனை சீட் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா டோட்டலாக கேட்டகரி வைஸ் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து அட்டாச்டு டாக்குமெண்ட்டில் இருக்கும், இல்லைன்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டலாக செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் 1843 சீட்ஸும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 267 சீட்ஸ் 267 சீட்ஸும் இருக்குது. டோட்டலாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிற நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 2110 2110 சீட்க்கான அலாட்மெண்ட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம எந்த மார்க்லேருந்து எந்த மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு கேட்டகரி வைஸ் அந்த அனாலிசிஸ் பார்ப்போம். அது இல்லாமல் நம்ம வந்து லாஸ்ட்டாக ரிசல்ட்டுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த கட் ஆஃப் மார்க்ஸும் இப்போ அலோகேட் ஆகிருக்க ஆக்சுவல் வேல்யூஸ் பற்றியும் கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம க்ளோஸாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னும் இதில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம சீட் வைஸ் அலோகேஷன் டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம ப்ரெடிக்ஷனில் லாஸ்ட்டு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ மார்க் வரைக்கும் கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடணும் ஒரு கேட்டகரி வைஸ் அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு க்ளோஸாக வந்திருக்குன்னு இதனால தெரிஞ்சிடும். ஸோ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தது ஓசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 606 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் 607 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்குது. இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ப்ளஸ் சிஎம்சி அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா சிஎம்சியில் வந்து ஓசி கேட்டகரிக்கு 2 சீட்டு, அது வந்து 675 அண்ட் 666 666 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டு, இந்த 2 பேருக்கு தான் கிடச்சிருக்குது. இதே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் 700லேருந்து 607 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 119 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில். இதுவே வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 605லேருந்து 583 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்கு. அது நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 31. ஸோ 31 சீட்ஸ் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிறதுல 583 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்குமே ஓசி கேட்டகரி கிடச்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயந்தான். பிசி கேட்டகரி எடுத்து பார்த்தோன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் படி 582 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இது சிஎம்சி பொறுத்த வரைக்கும் 683 எடுத்த ஸ்டூடெண்ட்லேருந்து 662 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 18. ஸோ 662 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்கு சிஎம்சியில். இதுவே வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இன் ஜென்ரல் டோட்டலாக 886 சீட்டு, அதுக்கு வந்து 701 எடுத்த ஸ்டூடெண்ட்லேருந்து 584 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து 582 சொல்லியிருந்தோம், 584 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் தான் கிடச்சிருக்குது. இதில் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மொத்தம் வந்து 124 சீட்ஸு, அது வந்து 612 எடுத்த ஸ்டூடெண்ட்லேருந்து 578 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்குது. அடுத்து வரப்போகிற கேட்டகரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஎம்சியில் சீட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம பார்க்க போகிறது வெறும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி மட்டும்தான். ஸோ பிசிஎம் கேட்டகரிக்கு நம்ம 584 எடுக்கிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அது இன்னுமே 579 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்குமே கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக பிசிஎம்க்கு 87 சீட்ஸு, அதில் வந்து 630லேருந்து 579 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் 1ல். இதுவே ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மொத்தம் 9 சீட் தான், அது வந்து 580லேருந்து 575 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ வந்து பிசிஎம்க்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் 575 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்குது. அடுத்து எம்பிசி கேட்டகரி பார்ப்போம். எம்பிசி கேட்டகரிக்கு வந்து 573 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் நம்ம வந்து சீட் கிடைக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப க்ளோஸாக செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 574 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிது, ஒரு மார்க் தான் மிஸ் ஆகிருக்கு நமக்கு. ஸோ 700லேருந்து 574 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் அலோகேட் ஆகிருக்காங்க எம்பிசி கேட்டகரியில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 378 சீட்ஸ்க்கு 700 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்லேருந்து 574 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லேயும். இதே ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா 55 சீட் இருக்குது, அது வந்து 588 சீட்லேருந்து 588 மார்க்லேருந்து 568 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் அலோகேட் ஆகிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் கன்சிடர் பண்ணோம், எம்பிசிக்கு வந்து 568 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 281, நம்ம வந்து 494 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடைக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அது வரைக்கும் தான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கிடச்சிருக்கு. ஸோ 665 எடுத்த ஸ்டூடெண்ட்லேருந்து 494 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் அந்த 281 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுவே ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எடுத்திங்கன்னா
மொத்தம் 41 சீட்ஸு. அது வந்து 524 எடுத்த ஸ்டூடெண்ட்லேருந்து 484 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்குது. அடுத்து நம்ம எஸ்சிஏ கேட்டகரி பார்ப்போம். எஸ்சிஏக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து 53 சீட்ஸு. இது வந்து 603 எடுத்த ஸ்டூடெண்ட்லேருந்து 427 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்குது. இங்கே வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் ஆஃபாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்து 9 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது. 418 வரைக்கும் கிடைக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு முன்னாடியே. ஸோ இதை வச்சு பார்த்தா எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் நீட்டில் அப்படின்னு தெரியுது. ஆனால் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரி தான் 425லேருந்து 418 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்கு. 7 சீட்ஸ் மொத்தம் எஸ்சிஏக்கு. அதில் எக்ஸாக்டாக நம்ம வந்து 418 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கிடச்சிருக்குது. எஸ்டி கேட்டகரி பார்த்தோம்னா டோட்டலாக வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 19 சீட்டு. அது வந்து 406 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அகெயின் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் அந்த மார்க் வரைக்கும் வரல. 477லேருந்து 413 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் தான் வந்து எஸ்டி கேட்டகரிக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் அலோகேட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எக்ஸாக்டாக நம்ம சொன்ன அந்த 406 மார்க்ஸ் வரைக்கும் கிடச்சிருக்குது. மொத்தம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எஸ்டிக்கு 3 சீட் தான். 427, 407 அண்ட் 406 எடுத்த ஸ்டூடெண்ட் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ எஸ்சிஏன்னு எஸ்டியில் நம்ம வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ப்ரெடிக்ட் பண்ணது வரலைனாலும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்குது. ஸோ ப்ரெடிக்ஷன் ஓரளவுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வைங்களேன். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நிறைய பேர் கால்ஸில் கேட்டாங்க. அதுக்கு நம்ம இந்த கம்பேரிசன் தான் சொல்லியிருந்தோம், ப்ரெடிக்ஷன் வச்சு தான் சொல்லியிருந்தோம். அது ஓரளவுக்கு எக்ஸாக்டாக வந்திருக்குன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பிடிஎஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ இந்த அப்டேட்ஸு அப்புறம் கிளாஸஸ் உங்களுக்கான ரோட் மேப் இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்காக பல இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம போடுற வீடியோஸை பற்றின அப்டேட் இல்லாமல் ஹேண்ட் புக்ஸு இந்த மாதிரி பல ஸ்டடி மெட்டீரியலும் வந்து அந்த உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் அப்டேட் கரெக்டாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், பெனிஃபிட் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.